Hello everyone, welcome to my channel. இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். நம்ம 30 லெசன் சேலஞ்ச்ல இன்னைக்கு 5th லெசன்ல இருக்கும். சோ இது வரைக்கும் பார்த்த லெசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வருவீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா 30 லெசன்ஸ் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதோட எண்ட்ல நீங்க ஈஸியா இங்கிலீஷ் பேசிடலாம். ஓகே, சோ நீங்க இன்னைக்கு லெசன்ல என்ன பண்ண போறோம் நம்ம பாக்கலாம். இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நேத்தி என் பையனுக்கு எக்ஸாம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, இத பத்தி எல்லாம் எப்படி பேசுறது இங்கிலீஷ்ல, அததான் நம்ம இன்னைக்கு லெசன்ல கத்துக்க போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பையனுக்கு எக்ஸாம் இருக்கு, இதெல்லாம் நம்மளோட உடைமைகள். உடைமைகள்னா நம்மள பொருள்கள் மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. இப்போ எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நம்ம உறவுகளை பத்தி பேசலாம். இல்ல எங்க அப்பாவுக்கு 3 சகோதரிகள் இருக்கிறார்கள், அப்படி அந்த மாதிரி உறவுகளை பத்தி பேசலாம். இல்ல நேத்தி நான் சொன்ன மாதிரி என் பையனுக்கு நேத்தி எக்ஸாம் இருந்தது, ஒரு நிகழ்வை பத்தி பேசலாம், அந்த மாதிரி கூட பேசலாம். இல்ல நம்மளோட பாடி பார்ட்ஸ், நம்மளோட உடல் உறுப்புகளே பாடுறா, அந்த பொண்ணுக்கு நீண்ட முடி இருக்கு, ரைட், உடல் உறுப்புகளை பத்தி பேசலாம். இல்ல மனிதர்களுக்கு 2 கால்கள் இருக்கு, மிருகங்களுக்கு 4 கால்கள் இருக்கு, சோ உடல் உறுப்புகளை பத்தி பேசலாம். இல்ல ஏன் உடல் உபாதைகள் பத்தி கூட பேசலாம். எனக்கு தலைவலி இருக்கு, அவளுக்கு வயிற்று வலி இருக்கு, நேத்தி அவளுக்கு ஜலதோஷம் இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை 4 தான். ஹேஸ், ஹேவ், ஹேட் அண்ட் வில் ஹேவ். ஓகே, சோ இந்த 4 வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போறோம். இது பொதுவா நமக்கு சொந்தமான விஷயம், இல்ல நமக்கு உடைமைகளை பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தைகள். ஓகேங்களா? இப்ப இங்கிலீஷ்ல நிறைய விஷயம் யாருக்கு சொந்தம், சொந்தக்காரங்க யாரு, அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். இந்த ஹேஸ், ஹேட், ஹேவ், வில் ஹேவ். இன்னொன்னு காலத்தை பொறுத்து மாறும். எந்த டென்ஸ்ல நம்ம பேசுறோம், நிகழ்காலத்துல பேசுறோமா, இல்ல கடந்த காலத்தை பேசுறோமா, இல்ல எதிர்காலத்தை பத்தி பேசுறோமா, அதை பொறுத்தும் இந்த இது மாறிட்டே இருக்கும். ஓகே, சோ அதுக்கான கிராமரையும் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல கத்துக்கலாம். வாங்க போர்டுக்கு போலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹேஸ், ஹேவ், ஹேட், வில் ஹேவ். ஓகே, இந்த 4 நம்ம சொந்தமானவற்றை பற்றி பேசும் வார்த்தைகள். ஓகேங்க, நம்ம அதை எப்படி உபயோகப்படுத்துறது, அதுக்கான கிராமர் என்ன, அதை கத்துக்கணும். கண்டிப்பா கிளாஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கு. இது வரைக்கும் நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கு. இந்த லெசன்ல கத்துக்கிட்டதையும் நம்ம அப்ளை பண்றதுக்கு ஏன்னா நீங்க கிராமர் மட்டும் கத்துக்க வரல, நீங்க பேசுறதுக்கும் உங்களுக்கு வரணும் இல்லையா, அதுதானே நீங்க கிளாஸ்க்கு வரீங்க. சோ அதனால கடைசி வரைக்கும் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க. முதல்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் என்னென்ன சொல்லி கொடுத்தேனோ அதெல்லாம் அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டில இன்க்ளூடடா இருக்கு. சரி, இப்போ லெசனுக்கு வரும். எப்படி யூஸ் பண்றது இந்த ஹேஸ், ஹேர், இந்த வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்ணுது? இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்போ நம்ம கிட்ட சொந்தமா இருக்கிற விஷயத்த பத்தி பேசணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஷீ, ஹி, இட், அதாவது ஒருமை. நம்ம ஒருமைதான் சொந்தக்காரன் நினைச்சுக்கணும் நிகழ்காலத்துல. ஓகே, இப்போ வருணை பத்தி பேசுறோம், இல்ல வர்ஷா பத்தி பேசுறோம், இல்ல அவளை பத்தி பேசுறோம், அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ஹேஸ். ஓகேங்களா? ஹேஸ். அப்போ என்ன வரும்? இது எல்லாமே ஒருமை தானே. ஷீ, ஹி, இட் இதெல்லாம் ஒருமை. சோ வருண் ஹேஸ் அ மொபைல். சோ வருண் கிட்ட ஒரு மொபைல் இருக்கு. ஓகே, வருண் சிங்குலர், வருண் சிங்குலர், வருண் ஒருமை, அதனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ஹேஸ். ஓகே, the dog has a red collar. collar என்னது? கழுத்துப்பட்டை. ஓகே, நாய் கிட்ட ஒரு ரெட் காலர் இருக்கு. சோ இது நிகழ்காலத்துல வரும். the dog ரெண்டுமே சிங்குலர். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை has. ஓகேங்களா? இப்போ இதுவே நாங்க, இல்ல அவங்க, இல்ல the students, பன்மை. நாங்க, அவங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பன்மை தானே, ஒருத்தருக்கு மேல. அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை have. ஓகே, has இல்ல have. ஃபார் எக்ஸாம்பிள், we have an exam. எங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி யூக்கும் ஐக்கும் have தான் யூஸ் பண்ணணும். நான் அல்ல நீங்கள், அதுக்குமே நம்ம have தான் யூஸ் பண்ணணும். I have a headache. You have my notebook. உங்ககிட்ட என்னோட நோட்புக் இருக்கு. சோ இதெல்லாமே நம்ம சொந்தமான பொருட்களை பத்தி பேசிப்போம், நிகழ்காலத்துல பத்தி பேசிப்போம். சிங்குலரா இருந்தா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை ஹேஸ், ப்ளூரல்ஸ்
அதாவது பன்மை நான், யூ அண்ட் ஐ, அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை have. ஓகேங்களா? இப்போ present tense முடிஞ்சு போச்சு. இப்ப past tense தான் ஏதோ ஒரு பொருள் யாருக்கோ சொந்தமா இருந்தது. ஓகே, கடந்த காலத்தை பத்தி பேசுறோம். அப்போ எல்லா சென்டென்சஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை had தான். ஓகேங்களா? அதாவது நீ, நான், அவங்க, நாங்க, சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, பன்மை எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை had. ஓகே, சிங்குலர் கம்பேர் பண்ண ரொம்ப ஈஸியான தான் இருக்கு பாருங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் had. ஏன்னா I had a meeting yesterday. நேத்து எனக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. They had a fever last week. அவங்களுக்கு போன வாரம் ஜுரம் இருந்தது. சோ yesterday, last week கடந்த காலம் தானே, அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை had. ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம், இனிமேதான் நடக்க போற விஷயம். இனிமே ஃபியூச்சர்ல யாருக்கோ, எதிர்காலத்துல யாருக்கோ ஒரு சொந்தமா இருக்க போகுது. அதை பத்தி எப்படி பேசுறது? இதுக்கும் எல்லா சென்டென்சஸ், அதாவது ஒருமை, பன்மை, நான், நீ, அவங்க, நாங்க, அவள், அவள் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை will have. have போடணும், அதுக்கு முன்னாடி ஒரு will சேர்த்து போடணும். சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, சென்னை will have a new airport next year. சென்னைக்கு ஒரு புது ஏர்போர்ட் எப்போ இருக்க போகுது? அடுத்த வருஷம். சோ அடுத்த வருஷம் எதிர்காலத்துல தானே இருக்கு. சோ அதுக்கு will have. ஓகே, I will have a new car tomorrow. ஓகேங்களா? சோ நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை will. ஓகே, இப்ப நம்ம கத்துக்கிட்டதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள். நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கின்றன. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். ஏன்னா இப்பதானே இருக்கு நாற்காலிக்கு 4 கால்கள், ரைட்? சோ இது நிகழ்காலம். இது நாற்காலிங்கிறது சிங்குலர், அதாவது ஒருமை. கரெக்டா? நாற்காலி ஒருமை தானே. சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வார்த்தை என்னது? The chair has 4 legs. சோ நிகழ்காலம் சிங்குலர், chair சிங்குலர். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை has. So the chair has 4 legs. ஓகே, மாணவர்களுக்கு ஆங்கில பரீட்சை இருக்கிறது. சோ இருக்கிறது, இதுவும் நிகழ்காலம் தான், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், ரைட்? இப்போ மாணவர்கள் ப்ளூரல் ஆயிடுச்சு, பன்மை, ரைட்டா? சோ அதுக்கு the students. அப்ப என்ன நம்ம யூஸ் பண்ணணும்? நிகழ்காலத்துல ப்ளூரல் வந்தா have யூஸ் பண்ணணும். இன்னொன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இந்த இடத்துல I, you, எது வந்தாலும் ஐக்கும் யூக்கும் அதே have தான் வரும். சரிங்களா? அதாவது ப்ளூரல் I, you, நிகழ்காலத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? have யூஸ் பண்ணணும். சரியா? இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் எக்ஸாம்பிள்ஸ். இப்ப பாஸ்ட் டென்ஸ்க்கு போலாம். அவர்களுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு கோவிட் இருந்தது. சோ இப்ப நம்ம பாஸ்ட் டென்ஸ்க்கு போயிட்டோம். அதாவது கடந்த காலம், 4 வருடங்களுக்கு முன்பு முடிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்போ அவங்களுக்கு கோவிட் இருந்தது. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? they had. ஓகே, அவர்கள்னா they had COVID 4 years ago. அதாவது 4 வருஷம் முன்னாடி. இப்போ அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்க எல்லாத்துக்குமே ஈ, ஷீ, வி, வரும், எதுவா இருந்தாலும் இந்த ஹேடுக்கு முன்னாடி நீங்க என்ன போட்டாலும் அதுக்கு ஹேட் தான் வரும் பாஸ்ட் டென்ஸ். சரியா? எந்த வார்த்தை போட்டாலும் ஹேட் தான் வரும். இப்போ கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, எதிர்காலத்தை பத்தி பார்க்கலாம். அவளுக்கு அடுத்த வருடம் எப்போ? எதிர்காலத்துல இருக்கு. 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க போகிறார்கள், ரைட்? இது ஃபியூச்சர் டென்ஸ், இனிமே நடக்க போகுது. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஷீ, அவள்னா ஷீ will have. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை will have 4000 subscribers next year. அடுத்த வருஷம். சரிங்களா? அதே மாதிரி ஷீ மட்டும் இல்ல, எல்லா வார்த்தைக்கும் அதேதான். he, they, we, you, வரும், வருஷா, என்ன போட்டாங்க இந்த இடத்துல will have தான் வரும் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது? இந்த has, have, had, will have நானும் நமக்கு உடமையான சொந்தமான விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை. இது யாரு சொந்தக்காரங்க? அவங்க சிங்குலரா, ப்ளூரலா, இல்ல எந்த காலத்தை பத்தி பேசுறோம்? பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரா? அதை பேஸ் பண்ணி இது மாறிட்டு இருக்கும். நம்ம அந்த கிராமர்ல அதை கரெக்டா யூஸ் பண்ணணும், ரைட்டா? ஓகே, சரி. நம்ம இப்ப கத்துக்கிட்டதெல்லாம் ரிவைஸ் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் உங்களுக்கு. சோ எனக்கு ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எழுதி அனுப்புங்க.
யூ டேஷ் மை மொபைல். ஓகே, இது பிரசன்ட் டென்ஸ், ரைட்? என்னோட மொபைல் இப்போ உன்கிட்ட இருக்கு, ரைட்? நீங்க என்ன பண்ணணும்னு எழுதி அனுப்புங்க. அவளுக்கு ஒரு இளைய சகோதரி இருக்கிறாள். ஷீ டேஷ் a younger sister. ஓகே, இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். we dash a fold yesterday. நேத்தி. சோ கடந்த காலத்துக்கு இங்க என்ன வேர்ட் போடுமோ அதை நிரப்பி அனுப்புங்க. I dash a new laptop next week. அடுத்த வாரம். இது எதிர்காலம். இதுக்கான வார்த்தையை ரொப்பி அனுப்புங்க. சரிங்களா? கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க, தொடர்ந்து பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ண போறோம். அது கண்டிப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். கிராமரையும் தாண்டி நீங்க பேசணும். அதுக்காக கண்டிப்பா அந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க. தேங்க்யூ. எல்லாரும் வாங்க இப்ப ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு போலாம். இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி ஏன் முக்கியம்னா, நம்ம இது வரைக்கும் பி வேர்ப்ஸ் கத்துக்கிட்டோம், சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுன்னு கத்துக்கிட்டோம், போன வாரம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கத்துக்கிட்டோம், இப்போ ஹேஸ் ஹேவ் உடைமைகளை பத்தி பேசுறது கத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்றோம். அது உங்களுக்கு ரிவிஷனாவும் இருக்கும், உங்களுக்கு பேசுறதுக்கும் ரொம்ப உதவும். ஓகேங்களா? சரி வாங்க ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இந்த பொண்ணை பத்தி பேச போறோம். இந்த பொண்ணு பேரு ஷீலா. அதாவது ஷீலா தன்னை பத்தி பேசிக்க போறோம், ரைட்டா? சோ ஷீலா தன்னை பத்தியே சொல்றா. இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டில என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஐ ஆம் ஷீலா. இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், கரெக்டா? நான் ஷீலா. ஐ லிவ் இன் சென்னை. சோ நான் என்ன சொல்லிட்டேன், எப்பவுமே நடக்கிற இதெல்லாம் பத்தி நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அந்த ஆக்ஷன் வேர்டு கொண்டு வரணும், கரெக்டா? ஐ லிவ் இன் சென்னை. சோ இந்த இடத்துல ஏன் நம்ம எஸ் சேர்க்கல? ஐக்கு எஸ் சேர்க்க கூடாது. நான் சென்னையில வாழறேன். வித் மை பேரண்ட்ஸ். வித்னா என்னது? கூட. ஓகே, ஐ லிவ் இன் சென்னை வித் மை பேரண்ட்ஸ். ஐ ஆம் a ஸ்டூடெண்ட். இது பி வேர்ப். நான் ஸ்டூடெண்டா இருக்கேன். ஐ ஹாவ் ஒன் பிரதர். இன்னைக்கு நம்ம லெசன்ல பார்த்தோம் ஐக்கு ஹாவ் யூஸ் பண்ணணும், கரெக்டா? ஐ ஹாவ் ஒன் பிரதர். we have a new computer. எங்க கிட்ட ஒரு புது கம்ப்யூட்டர் இருக்கு. இப்போ வீக்கும் நம்ம ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்த்தோம். இப்போ என் பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மை பிரதர் இஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். சோ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஆக்டிவிட்டிக்கு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இஸ் பிளேயிங். ஏன்னா பிரதர் சிங்குலர், இஸ் பிளேயிங் போடும். மை பேரண்ட்ஸ் ஆர் ஸ்கோல்டிங் ஹிம். என்னோட பேரண்ட்ஸ் ப்ளூரல், அம்மா அப்பா ப்ளூரல் தான் அந்த பன்மை. அவங்க அவனை திட்டுறாங்க. ஆர் போட்டுட்டு ஆக்ஷன் எடுக்க முன்னாடி ஐஎன்ஜி போடணும். ஏன் திட்டுறாங்க அவன் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுக்கு? ஏன்னா he will have a maths test tomorrow. நாளைக்கு அவனுக்கு மேத்ஸ் டெஸ்ட் இருக்க போகுது. சோ ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு விஷயம் இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? will have. அத இன்னைக்கு நம்ம லெசன்ல பார்ப்போம், ரைட்? அடுத்தது யாரை பத்தி பேச போறோம்? இந்த இவரை பத்தி பேச போறோம். இந்த ஆணை பத்தி பேச போறோம். இவர் பேரு சங்கர், சரியா? இப்போ he is சங்கர். இந்த இடத்துல ஐ ஆம் ஷீலா வந்த மாதிரி அவன் சங்கர். இந்த இடத்துல இஸ் போடணும், ரைட்டா? he lives in சென்னை. இந்த இடத்துல ஐக்கு live போட்டோம். இந்த இடத்துல he என்ன போடணும்? he சிங்குலர், ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி எஸ் சேர்க்கணும். he lives in சென்னை with his family. அவரோட ஃபேமிலி கூட. he has one son and one daughter. he is singular, அதனால has போடணும். அதை நான் மீட்டிங் லெசன்ல பார்த்தோம். அவருக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. he works in a software company. yes போட்டுக்கோ. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி எஸ் போடணும். he works in a software company. he had a meeting with his boss yesterday. நேத்தி, ரைட்? இங்க என்ன பண்ணினோம்? we have a new computer. have போட்டோம். ஆனா இந்த இடத்துல had வருது. ஏன்? மீட்டிங் நேத்தி நடந்தது, ரைட்? சோ நேத்தி நடந்தா அதுக்கு நம்ம had தான் போடணும். ஓகே, he is driving his car now. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு சங்கர்? அவரோட காரை ஓட்டிட்டு இருக்காரு. ஓகே, சோ driving his new car now. இந்த இடத்துல is போடணும். ஏன்னா he is singular. he is going, என்ன பண்ணிட்டு இருக்காரு? யார் கூட போறாரு? டு தி பீச் வித் ஹிஸ் ஃபேமிலி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு? பீச்சுக்கு அவரோட ஃபேமிலி கூட போயிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கிறது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன்னா இது இப்ப நடக்கிற விஷயம். ஓகேயா? சோ இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட எல்லா டென்ஸ், பி வேர்ப்ஸ் எல்லாமே இந்த லெசன்குள்ள இருக்கு. தயவு செஞ்சு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிய பாருங்க. இதே மாதிரி நீங்களும் யாராவது உங்க லைஃப்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி நான் எப்பவுமே சொல்றது உங்க ஃப்ரெண்டு, உங்க நெய்பர்,
உங்க ஹஸ்பண்ட் அவங்கள பத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. அதுக்குள்ள வீவர்ப்ஸ் போடுங்க, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அது பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஃப்ரேம் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்ன இருக்கு, மை ஹஸ்பண்ட் ஹேஸ் அ நியூ பாஸ், மை ஹஸ்பண்ட் ஹேஸ் அ நியூ மொபைல். சோ அந்த மாதிரி ஹேஸ் ஹேவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. சரிங்களா? சோ இன்னைக்கு லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. தயவு செஞ்சு டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்த ஆன்சர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கமெண்ட்ஸ்ல போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை. தேங்க்யூ.